எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சோழதம் குருவும் காரவன் காரியம் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை அன்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 3ஆம் தேதி 15/2/2026 ஞாயிற்றுக்கிழமை, மகா சிவராத்திரி. இன்னைக்கு சிறப்பான நாள், ஓகேங்களா? சிவராத்திரி. உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருங்க. உங்களாலும் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு சிவன் கோயிலை வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் ஸ்டே பண்ணுங்க. ரொம்ப சிறப்பான நாள். இன்று முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்க எல்லா சிவன் கோயிலும் வந்து திறந்திருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நாளைக்கு 6 கோயில் பார்க்கணும் 8 கோயில் பார்க்கணும் வந்து பார்த்துக்கிட்டு அடிச்சு பிடிச்சிட்டு நான் பார்த்துருக்குறேன். ஆட்டோ எடுத்துக்குவாங்க, காரு வாகனம், டூ வீலர் மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு கோயிலை போய் ஒரு 6 மணிக்கு ஒரு பூஜை, 8 மணிக்கு 10 மணிக்கு 12 மணிக்கு விடியகாலம் 3 மணிக்கு போயிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து எந்த விதமான பலனும் இல்லை, ஓகேங்களா? நீங்கள் ஒரு கோயிலில் முழுமையாக உட்காந்து அந்த கோயிலில் நடக்கிற பூஜை 4 பூஜையாக இருந்தாலும் சரி, 5 பூஜையாக இருந்தாலும் சரி, ஃபுல்லாக அங்கேயே உட்காந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்தால் தான் வரம், ஓகேங்களா? ஏன்னா மரத்துலேருந்து வில்வ இலையை பிரித்து போட்டுக்கிட்டே இருப்பார். அவர் மரத்துக்கு மரம் தாகலை, ஓகேங்களா? ஒரே இடத்துல உட்காந்து தான் அந்த இலையை பறிச்சு போட்டுக்கிட்டு இருப்பாரு. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரே ஒரு சிவன் கோயில மட்டும் உட்காந்துக்குங்க. அங்கேயே இந்த தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களோட கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, மேற்கு திசை இன்று சூலம். வெள்ளம் சாப்பிட்டுட்டு போறது நல்லது. புதிய காரியத்துக்கு போனால் மட்டும்தான் அதை எடுத்துக்கணும், ஓகேங்களா? இன்றைய திதி திரையோதசி திதி மாலை 5:50 வரை, பின்பு சதுர்தசி திதி. நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். யோகம் வியாதிபாத நாம யோகம். கரணம் வணிசை கரணம். மாலை 5:50 வரை, பின்பு பத்திரை கரணம். சந்திராசிரமம் மிருகசீர்ண நட்சத்திரம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் உத்திராடம் வந்திருக்கு. எல்லாமே சிறப்பு. சிவபெருமானுக்கு உகந்ததா இருக்கு, சூரிய பகவானுக்கு உகந்ததா இருக்கு. அதனால இந்த நாளை தவற விடாதீர்கள், ஓகேங்களா? கிரக நிலவரங்கள்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், மகர ராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், கும்ப ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கர பகவான், ராகு பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க ஜோதிட குறிப்பில் வந்து பாத்தீங்கன்னா, நேற்று வரைக்கும் துலா ராசி வந்து பார்த்துருக்குறோம். இன்னைக்கு வந்து பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு மாசி மாசத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். உங்களோட ராசிநாதன் செவ்வாய் பகவான் முயற்சி என்கிற இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு மகர வீட்டுல, ஓகேங்களா? அதுவும் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய சந்திரனோட நட்சத்திரத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எல்லா விதமான சிறப்பும் நன்மைகள் அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும், நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட உடன்பிறப்போட உதவி தெய்வ வந்து எதிர்பார்ப்பீங்க, நிச்சயமாக கிடைக்கும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு. இப்ப மாணவர்களுக்கு எடுத்துட்டோம்னா, எல்கேஜிலேருந்து 5வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து நன்மை வந்து உண்டு. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு தடை, அதுக்கப்புறம் தான் வெற்றிங்கிறது வந்து உண்டு. டிகிரி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. பிஹெச்டி முடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தடை தாமதம் வந்து உண்டு. போட்டித் தேர்வு எழுதுறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து உண்டு. வருமானம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும் விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு அப்படின்னா, நல்ல வருமானம் வந்து ஏற்படும். ஏன்னா 2ஆம் அதிபதி தன்னோட சுயசாரத்துல 8ஆம் வீட்டுல வந்து இருக்கிறாங்க.
அதனால மறைமுகமான இன்கம், அப்ப ஷேர் மார்க்கெட் சொல்றது, புதையல் சொல்றது, லாட்ரி இந்த மாதிரி இதுல உள்ளவங்களுக்கு ஓரளவு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும், நல்ல வருமானம் வந்து ஏற்படும். ஆனா குடும்ப நபர்களோட சின்ன கருத்து வேறுபாடு வரும். ஏன்னா லாட்ரி சீட்னா வாங்கினா மனைவி மக்கள் எல்லாம் திட்ட தான் செய்வாங்க. ஓகேங்களா? அதனால அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 3ஆம் இடம்ங்கிறது வந்து இளைய சகோதரன், மாமனார் அப்படிங்கிற உறவுக்காரங்களை குறிக்கக்கூடியது. அங்க உங்க ராசிநாதன் இருக்கிறனால அவங்களுக்கு இயல்பாவே கொஞ்சம் முன்கோபம் வந்து ஏற்படும். பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வந்து வரும் அவங்களுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் பொருள் தேடி அலைவார்கள். அதாவது கண்டிப்பாக வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உண்டு. அதே மாதிரி உங்களோட மாமனாருங்கிறவங்க வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. பெரியவங்க எப்போதுமே அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை கேட்டுக்கிறது சிறப்பு. அடுத்தது உங்க ராசிக்கு 4ஆம் இடம் கும்ப ராசி. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 கிரகங்கள் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ உங்க தாய்க்கு வந்து இந்த தடவை அதிகார பலம் வந்து கூடும், அதிகாரம் கிடைக்கும், வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும், நண்பர்கள் உறவினர்கள் யாரு வெளிநாட்டுல இருந்தாலும் அதிகப்படியான பேச்சுவார்த்தைங்கிறது வரும். நன்மையும் நடக்கும், தீமையும் உண்டு. ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா சில ஆதிபத்திய நன்மை உள்ளதும் தீமை உள்ளதும் வரனால அவங்களுக்கு வந்து நல்ல அமைப்புகள் வந்து உண்டு. உங்க தாயோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் இந்த மாசி மாசத்துல. ஓகே, இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்க வீடு அல்லது வாகனம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வாங்கலாம். குழந்தைக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, உங்களோட குழந்தைகளோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்க குழந்தைக்கு வந்து வாகனம் வாங்குறது, டூ வீலர் வாங்குறது, சைக்கிள் வாங்குறது அந்த மாதிரி ஆசைகள் இருந்தால் அதை கண்டிப்பா நீங்க வந்து நிறைவேற்றி கொடுத்துருவீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க வந்து அவங்க தாய் மீது ரொம்ப அன்பு செலுத்தவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் உங்க குழந்தைக்கு மட்டும்தான் கருத்து வேறுபாடு வரும். உங்களோட தாய், அதாவது வந்து குழந்தையோட தாயோட அதிகமான பாசம் இருப்பார்கள். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து கால் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். காலில் அடிபடுறது அல்லது இந்த நகை வெட்டும் போது கட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைகளை வந்து கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சார்? திருமணமாகி 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, தாமதமா இருக்கு குழந்தை பாக்கியம்னா நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாசி மாசத்துல. அரசியல் இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்படின்னா அமைதியே இருக்காது. பொதுவாக அரசியல் இப்போ எலெக்ஷன்லாம் வரனால வந்து பார்த்தீங்கன்னா மன நிம்மதிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கேட்ட பதவியிலேருந்து எல்லாம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக செலவுக்கெல்லாம் பணம் இருந்துச்சுன்னா நல்லா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் அந்த விருச்சக ராசியில் உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அமைதியாக தான் இருக்கணும். மன நிம்மதிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும். எதா இருந்தாலும் இந்த 1 மாதம் ஆகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி காலத்தை தள்ளினாதான் ரொம்ப நல்லது. இப்போ இந்த விருச்சக ராசிக்கு மீதி பலன்கள், வேலை வாய்ப்பு, திருமணம் இதை பத்தி எல்லாம் நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. இந்த ராஜநிலை அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதணும். எழுதும் போது உங்களோட கோரிக்கை எதுவா இருந்தாலும் தினைக்கும் அந்த கோரிக்கை நினைச்சுக்கணும். இப்போ ஒருத்தங்களுக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு பாசிட்டிவா நினைச்சுக்கணும். 90 நாள் அதிகபட்சம் அதுக்குள்ள ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். படிப்புல அதிக மார்க் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, போட்டித் தேர்வுல வெற்றி பெறணும், வெளிநாட்டுக்கு போகணும், இந்த மாதிரி எதா இருந்தாலும் நீங்க பாசிட்டிவாக நீங்க நினைச்சுக்கிட்டா நிச்சயமாக காரியம் வெற்றி உண்டு. நோய் குணமாகணும், கடன் அடையணும், இந்த மாதிரி நெகட்டிவ் வார்த்தைகள் நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் நெகட்டிவ் வார்த்தை, இதை தவிர்க்கிறது நல்லது. அதுக்கு போல ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்ல வருமானம் வருது அப்படின்னு நினைச்சிட்டா அது பாசிட்டிவ். இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் உண்டான வார்த்தைகள். மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 04. ரிஷப ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 14. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 42. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 45. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 72. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 41. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 73. விருச்சிக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 92. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 85. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 77. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 06. மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 10. இதெல்லாம் காமனானதான். உங்க ஜாதத்துக்கு உண்டான ஏடிஎம் நம்பரோ ஃபோன் நம்பரோ தேவைன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பாக கட்டணத்து முறையில தான் எடுத்துத்தரப்படும். இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்ச தினம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்கோளத்துடன்.